வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை இதுவரை நினைத்து பார்த்தால் உங்களுடைய மனதில் முதலில் வரக்கூடிய உணர்வு சோகமும் சோர்வாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பல சமயங்களில் ஒரு சோதனை பாதையாக இருந்தது போல நிச்சயமாக தோன்றியிருக்கும். இந்த துலாம் ராசி என்பது சமநிலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக அமைதியானவர்கள், மற்றவர்களுடன் நல்ல ஒரு உறவை வைத்திருக்க விரும்பக்கூடியவர்கள், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் பல தடவைகள் உங்களுக்கு அந்த ஒரு அமைதியானது கிடைக்காமல் போனது போல தோன்றியிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்காது. அந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சோகமாகவும் சிரமமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நினைத்த உடனே இன்னொரு பிரச்சனை உருவாகும். அனுபவங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பணம் ரீதியாகவோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் ரீதியாகவோ உங்களுடைய வேலை ரீதியாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த ஒரு பிரச்சனை முடிப்பதற்குள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுவது, மீண்டும் பண பிரச்சனை ஏற்படுவது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருப்பது, யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போவது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களால் சரியான உங்களுடைய வேலையை செய்ய முடியாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். இதற்கான அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இதனால் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி பிரச்சனைகளாக ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல தடவைகள் எழுந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கவனம் சிதறியது கூட சில பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திப்பவராக இருந்தால் ஒரு காரியத்தில் முழு கவனம் செலுத்துவது சில சமயங்களில் கடினமாக இருக்கும். இதனால் சில முடிவுகள் சரியாக அமையாமல் கூட உங்களுக்கு போயிருக்கலாம். சில முயற்சிகள் நல்ல திட்டத்துடன் ஆரம்பித்தாலும் நடுவில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். இதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வீண் போய்விட்டது போல நிச்சயமாக உங்களுக்கு தோன்றியிருக்கும். உண்மையில் அது வீண் போகவில்லை. ஆனால் அது அந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி முடிவடையாமல் அப்படியே நின்றிருக்கும். வாழ்க்கையில் சில சமயங்களில் காலம் சரியாக இல்லாததால் நல்ல முயற்சிகளும் தாமதாக மட்டுமே நடக்கும். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு எவ்வளவுதான் தெரிந்து வைத்திருந்தாலும் உங்களுக்கு காலம் நேரம் என்று ஒன்று வேண்டும். அந்த இரண்டும் இல்லாதப்போ போயிட்டு ஒரு தொழிலையோ ஒரு வேலையையோ நீங்க செய்து அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று கூறினீங்க அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான ஒரு நேரம் கிடையாது இது. இந்த ஒரு நேரத்தில் போயிட்டு நீங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்டீங்க வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதில் தோல்விகள் மட்டுமே உங்களுக்கு ஏற்படும். அதுதான் உங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. செலவு விஷயத்தில் கூட துலாம் ராசிக்காரங்க பல அனுபவங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். வாகனங்கள் வாங்கியதில் ஏற்பட்ட செலவுகள், தொழில் தொடங்கியதில் ஏற்பட்ட முதலீடுகள், சில முயற்சிகளில் ஏற்பட்ட நஷ்டங்கள், இவையெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பொருளாதார அழுத்தத்தையே உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். சிலர் வியாபாரம் தொடங்கிய போது எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்காமல் போனது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கெடுதல்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். வியாபாரம் நீங்க தொடங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் தொடங்கி வாங்குகின்ற பொருட்களுக்கு கூட போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபமானது ஏற்படுது. நீங்கள் எந்த ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலும் சரி, அதுல போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும். சில சமயங்களில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அல்லது சுற்றியுள்ளவர்களின் முடிவுகள் கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய முடிவை அவர்கள் மாற்றி உங்களுடைய கூட்டாளிகள் ஒரு முடிவை எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு முடிவை எடுப்பீங்க. அதனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். இது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சுயமாக தனி நபராக இருந்து எடுங்கள். அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய நல்ல மனதுக்கு நீங்கள் எப்படி தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு வெற்றி போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது நிச்சயமாக உண்டாகும். இந்த அனுபவங்கள் உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கலாம். நான் செய்த முயற்சிகள் ஏன் பலன் தரவில்லை என்று நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். கடன் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில அவமானகரமான சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் அழுது புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய நிலையை தவறாக மதிப்பிட்டு கொண்டிருப்பதற்கான காலங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். இன்னும் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய நிலையை தவறாக மதிப்பிட்டிருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு மனதிற்குள் நிறைய வருத்தங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்கள் தற்காலிக சிரமத்தில் இருந்தாலும் அதை பெரிதாக்கி உங்களை குறை கூறியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பார்கள். அந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான காயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும்.
ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் சில காலங்களில் கிரகங்களின் நிலையானது மனிதர்களை சோதிக்கும் என்று கூறப்பட்டுத்தான் வருகிறது. ஏன் அப்படின்னா நம்முடைய முன்னாள் காலங்களிலும் இல்லைன்னா நம்மளுடைய முன்னோர்களோ செய்த பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் அதற்கேற்ற ஒரு பதிலடியானது நமக்குத்தான் கிடைக்குமாம். அந்த ஒரு சோதனை காலத்தை நம்முடைய கிரகங்கள் நமக்கு நிச்சயமாக கொடுக்குமாம். அதைத்தான் நம்ம சந்தித்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பா துலாம் ராசிக்காரங்களுக்கு சில காலங்களில் கிரகங்களின் தாக்கங்கள் காரணமாக தாமதங்கள், செலவுகள், மன அழுத்தங்கள் போன்றவை அதிகமாக இருக்கலாம். அதனால தான் நீங்கள் முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் உடனே உங்களுக்கு பலன் தராமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். ஏன் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது அனைத்திற்கும் ஒரு முடிவானது இருக்கும். அந்த ஒரு முடிவுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அப்படிப்பட்ட மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மாற்றங்கள் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில எந்த சோதனையும் நிரந்தரமாக இருக்காது. காலம் மாறும் பொழுது சூழ்நிலைகளும் மாறத்தான் செய்யும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு காலங்கள் நெருங்கி வருகிறது என்பதை நம்மளால் உணர முடியும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு நம்ம சொல்லியே ஆகணும், நம்முடைய வாழ்க்கையில மெதுவான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இதுவரை தடைப்பட்டு இருந்த சில விஷயங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். நகர்ந்து நல்ல மாற்றங்களை நமக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். அந்த நல்ல செய்தியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அதுவும் இந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் நீண்ட காலமாக காத்து கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு செய்தி வருமா வராதா அப்படின்னு காத்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய மனதில் இருந்த பயமும் குழப்பமும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு செய்தியின் மூலம் நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபடுவது உங்களுடைய மனநிலைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று பலரும் நம்பப்பட்டு வருகிறார்கள். ஏன் அப்படின்னா நம்முடைய குலதெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குவதை விட குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம எப்படியாவது நம்மளுடைய வீட்டில் வைத்தோ அருகில் நம்மளுடைய குலதெய்வம் கோவில் இருந்தது அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடை நம்ம செய்துவிட்டு வர வேண்டும். அப்படி செய்துவிட்டு வந்தோம் அப்படின்னா குலதெய்வத்தின் ஆசை நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும். இதுவரைக்கும் நமக்கு தடைகளாக இருந்த சில விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். குலதெய்வத்தின் ஆசை இருந்தது அப்படின்னா எந்த தெய்வத்தாலும் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கவே முடியாது. எனவே குலதெய்வத்தின் ஆசை முதலாவதாக வேணும். குலதெய்வம் நினைத்து விட்டால் எப்பேற்பட்ட தெய்வங்கள் கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து நீக்கிவிடும். எனவே குலதெய்வத்தின் ஆசை வேணும். அதற்காக மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று மனமாற நீங்கள் பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு மன அமைதியையும் புதிய உற்சாகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் மீண்டும் தைரியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதனால் வியாபாரம் அல்லது தொழில் விஷயங்களில் கூட மெதுவான முன்னேற்றங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தை அந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். நீங்கள் இதுவரை வாங்க வேண்டும் என்று நினைத்த சில விஷயங்கள், நிலமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், இது போன்ற சில விஷயங்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கைகூடும். அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். இந்த ஒரு நேரத்தில் எல்லாம் நடக்காது. ஏன்னா இது ஒரே நேரத்துல எல்லாமே உங்களுக்கு நடந்து விடாது. ஆனால் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் போது அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிவிடும். அந்த பொருளாதார நிலை எப்பொழுது தெரியுமா முன்னேறும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறும். உடனே உங்களுக்கு எதுவும் கிடைத்து விடாது. முன்னால் இருந்த ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்தில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும். இதனால் இதற்கப்புறம் நீங்க டிவி போடணும், மறுபடியும் கடன் வாங்கணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. முடிந்த கடன் முடிந்து விட்டது என்று சந்தோஷத்துடன் இருங்கள். இதற்கப்புறம் என்ன செய்தால் வாழ்க்கையில முன்னேறலாம் என்று நினைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மரியாதையும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் முன்பு சந்தித்த சிரமங்களை பார்த்தவர்கள் கூட பின்னர் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து வியப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கிழக்கு திசை தொடர்பான ஒரு நல்ல ஒரு செய்தியானது உங்களுக்கு வரக்கூடும். அது ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு தகவலாக கூட இருக்கலாம், அல்லது வியாபாரம் தொடர்பான ஒரு புதிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு செய்தி ஒரு நண்பர் அல்லது